பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். பா கண்ணா, என்னப்பா ஆச்சு? ஏன்பா போட்டோ எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க? என்னப்பா ஆச்சு? ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல அந்த பொண்ணை எது கண்டுபிடிச்சிட்டியா? சித்தி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சித்தி. உன்கிட்ட பேச மாட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டாலப்பா? பரவாயில்ல விடுப்பா. சித்தி அதெல்லாம் இல்ல சித்தி. பின்ன என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்க? நல்லா தானே இருந்த. சித்தி சொல்லுவாங்கல்ல, நமக்கு க்ளோஸ் ஆனவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்னு. ஆமா, அதுக்கு என்னப்பா? ஏதோ உங்களுக்கு ஏதோ ஆன மாதிரியே தோணுது சித்தி. மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு சித்தி. இதோட நீ ரெண்டாவது டைம் சொல்றது. தெரியல சித்தி, ஏதோ ஆயிருக்குமோ சித்தி. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு சித்தி. மொத டைமும் இப்படிதான் போட்டோ எடுத்து வச்சுட்டு உட்காந்து அழுந்துட்டு இருந்த. இப்போ உட்காந்து அழுந்துட்டு இருக்க பத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, கடவுள் கிட்ட வேண்டிக்கோ, ஒண்ணும் ஆகாது. ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு சித்தி. எதுவும் ஆயிராதுல சித்தி. எதுவும் ஆகாதுப்பா, நீ கவலைப்படாத. அந்த பொண்ணுக்கு என்ன ஆக போகுது? அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருக்கா, கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது. ஏதோ நமக்கு ரொம்ப நெருங்கியவங்க ஏதோ ஒரு ஆன மாதிரியே தோணுது சித்தி. என்னால முடியல சித்தி. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சித்தி. என்ன அவங்க காப்பாத்துனாங்க சித்தி. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சித்தி. எதுவும் ஆகாதுப்பா, கவலைப்படாத. கடவுள் கிட்ட வேண்டிக்கோ, ஒன்னும் ஆகாது. அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சிருக்கா, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருந்தா கூட நான் இப்ப போய் பாத்துருக்கலாம்ல சித்தி. இப்ப பாருங்க சித்தி, மனசெல்லாம் ஒரு மாதிரி அடிக்குது சித்தி. எதுவும் ஆகாதுல்ல சித்தி. எதுவும் ஆகாதுப்பா, நீ கவலைப்படாத. நீ கவலைப்படுறத பார்த்தா நானும் கவலைப்படுறேன் பாரு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அந்த பொண்ணு எத்தனை பேத்துக்கு உதவி செஞ்சிருக்கா, அவங்க எல்லாரும் வேண்டிப்பாங்க, கவலைப்படாத. உங்களுக்கு ஒன்றும் ஆக கூடாதுன்னு தான் சித்தி நானும் வேண்டிட்டு இருக்கேன். ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் அவ்வளவுதான் சித்தி. அவங்கள ஒரு டைம் அது பார்த்திருந்தா பரவாயில்ல சித்தி. அவங்கள என்ன ஒரு டைம் கூட பார்த்தது கூட இல்ல சித்தி. அதனாலயோ என்னமோ உங்களுக்கு எதுவும் ஆக கூடாது, நான் பாக்குற வரைக்கும் வேண்டிட்டு இருக்கேன் சித்தி. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு சித்தி. என் கண்ணை இப்படி எல்லாம் உடஞ்சு அழுவானா? அழுக கூடாது. என் கண்ணை தைரியமானவன். யாருக்கு என்ன நடந்தாலும் தைரியமா இருந்து நீ சொல்லணும். அதை விட்டுட்டு கோழையா இருந்துட்டு இப்படி அழுகலாமா? நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம அழுகலாம், ஆனா உடஞ்சி உட்காந்துடக்கூடாது. அழுந்தா அவங்களுக்கு பிடிக்காதுல்லப்பா. அந்த பொண்ணு உன்னை காப்பாத்திருக்க, கண்டிப்பா எதுவும் ஆகாது. நீ கவலையே படாத, சரியா? இந்த சித்தி உன் கூட இருக்கல, கவலைப்படக்கூடாது. என் கண்ணை இப்படி அழுந்துட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க கூடாது. உன் அம்மா உன் அப்பா எல்லாரும் கூட இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அந்த பொண்ணு நல்லபடியா தான் இருப்பா. நீ கண்டிப்பா பாப்ப பாரு அந்த பொண்ணை. நான் சொல்றேன்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் கண்டிப்பா நீ ஒரு நாள் அந்த பொண்ணை பாப்ப. கவலைப்படாத கண்ணா, சரியா? ஒன்னும் ஆகாதுல சித்தி. அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, நீ கவலைப்படாது. சௌமியா, ஸ்னேகா, அன்பு எல்லாரும் அப்பவே வெளியில போனாங்க. இன்னும் ஆளை காணோம். என்னாச்சு? வீட்டுல யாரையும் காணோம். தெரியல சித்தி, எனக்கு என்னன்னு தெரியல சித்தி. சரிப்பா கண்ணா, கவலைப்படாதப்பா. என் கண்ணாவுக்கு என் அக்கா எப்போதும் துணை இருப்பா. அவ பையன் ஆசைப்பட்டது எப்படி நிறைவேற்றாம போவா? அதனால அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அந்த பொண்ணு நீ பாப்ப ஒரு நாள், சரியா? நீ அந்த பொண்ணை பார்த்து கண்டிப்பா பேச ஒரு நாள், சரியா? கவலைப்படக்கூடாது, சரியாப்பா? சரி சித்தி, ஆனா பயமாவே இருக்கு சித்தி. அட கண்ணா, என் கண்ணா எப்போதும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நான் சொல்றேன்ல, எதுவும் ஆகாது. நான் சொல்றேன்ல, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. என் கண்ணா என்னைக்கும் கவலைப்படக்கூடாது. என் கண்ணா உடஞ்சு உட்காந்துட்டானா எப்படி? தைரியமா இருக்கணும். அந்த பொண்ணுக்கு நான் தான் எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. சொல்லி நீ இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த சித்தி பேச்ச கேட்க மாட்டா தானே? இந்த சித்தி பேச்ச கேளு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, நான் தான் சொல்றேன்ல. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே ஃப்ரீ ஆயிட்டு நல்ல சந்தோஷமா இருப்ப. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாது. ஏன்னா அந்த பொண்ணுனா அந்த கடவுளுக்கே ரொம்ப பிடிக்கும், சரியா? அதனால அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரம் கஷ்டம் வந்துடும் நீ நினைக்காது. நல்லது செஞ்ச எல்லாரும் வேண்டிக்கிட்டா தானே அந்த பொண்ணு நல்லா இருப்பா. அதனால நீ வேண்டிக்கோ, சரியா? அதை விட்டுட்டு இப்படி உடஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு அங்க தைரியமா இருப்பா? நம்மளாம் கடவுள் கிட்ட சொன்னதானே கடவுள் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பாத்துப்பாரு. இப்படி நீ உடஞ்சு உட்காந்துட்டா யாரு கடவுள் கிட்ட வேண்டது? என்னைக்குமே என் கண்ணா உடஞ்சு உட்காந்துடக்கூடாது, எதுக்காகவுமே. ஏன்னா அம்மா அப்பா உன் கூட எப்போதும் இருப்பாங்க. அம்மா அப்பா உன்னோட நல்லதுதான் பாப்பாங்க. அப்ப உன்னோட நல்லதுன்னா அந்த பொண்ணு தானே. அப்ப அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா ஏதாவது ஆக விடுவாங்களா? ஆக விட மாட்டாங்கல்ல. ஆமா சித்தி. அதே மாதிரிதான் எதுவும் நடக்காது, சரியா? நீ தைரியமா இரு. உனக்கு எப்போதும் இந்த சித்தி உன் கூட இருக்கேன், அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்கடா. அதை விட்டுட்டு என் கண்ணை இப்படி எல்லாம் உட்காரக்கூடாது. எந்திரி, தைரியமா இந்த போட்டோவை மாத்திட்டு தைரியமா இரு. நீ அந்த பொண்ணு ஒரு நாள் பாப்ப. என் கண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. என் கண்ணை அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட பேசுவா. அது எனக்கு நம்பிக்கை நல்லாவே இருக்கு. அதனால என் கண்ணை உட்காந்து அழுக கூடாது. கண்ணா போட்டோவை எடுத்து மாட்டிட்டு போ. போ, தைரியமா இரு. வேலையை போய் பாரு. போட்டோவை எடுத்து மாட்டு போ. கையில வச்சுட்டு இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருக்க கூடாது கண்ணா.
போட்டோவை மாட்டிட்டு போய் வேலையை பாரு போ. இனியும் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டோவை மாட்டிட்டு போக்கண்ணா. இப்படியே உட்காந்து இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாதுக்கண்ணா. போ போ. அஞ்சலி இருந்தானா அஞ்சலி கிட்ட சௌமியா ஸ்னேகாலாம் எங்கன்னு கேளு போ. அவங்க இருந்தாங்கன்னா இங்க வர சொல்லு சரியா? அவங்க கூட பேசினா எதையும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன். அப்படியே ஃப்ரீயா விட்டுருவேன் சரியா? சரி சித்தி. சரி எனக்கு உள்ளார வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சித்தி. ஓய் கண்ணா என்னாச்சு? இப்படி ஃபீலிங்கா உட்கார்ந்துட்டு இருக்க? அதுவும் நீயா? ஏய் என்ன விட கலகலன்னு பேசிட்டு இருப்பியடா, என்னாச்சு? அதுவும் சார் போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்கீங்க. சொல்லுவாங்கல்ல, நம்ம க்ளோஸ் ஆனவங்களுக்கு ஏதோ நடக்க போகுது, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அந்த மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்காடா? டேய் ஏன்டா லூசுத்தனமா பேசுற? இப்ப என்ன இந்த போட்டோல இருக்க பொண்ணுக்கு ஏதோ ஆக போகுது நீ சொல்ற அதானே? அதை எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ண? எனக்கும் சித்திக்கு தான் ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு ஓடி வந்த. சித்திக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சவங்கன்னா இந்த போட்டோல இருக்கவங்க தான். ஏதோ உங்களுக்கு நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என் கண்ணு முன்னாடி அந்த மச்சம் அது வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் குடுகுடுன்னு ஓடி வந்தியா வீட்டுக்கு? எங்களெல்லாம் அங்க விட்டுட்டு அவ்வளவு ஸ்பீடா ஓடி வந்ததுக்கு இதுக்குதான் காரணமா? ஏண்டா என்னடா நடக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. சித்தி கிட்ட பேசினியா? சித்தி என்ன சொன்னாங்க? சித்தி அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, நல்லது செஞ்சிருக்காங்களா, அதனால எதுவும் ஆகாது, அந்த கடவுள் எதுவும் நடக்க விட மாட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னடா உன் சித்தியே சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க? வீட்டுல பெரியவங்க உன் சித்தியே சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா உன் சித்தியும் தானே கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. அதான் சித்தியே வந்து ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களா? கண்டிப்பா அவங்க அத்தனை பேத்துக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாதடா. ஏன் உனக்காகனே உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது தெரியுமா? ஏன் எப்படி சொல்ற? ஏன்னா என் கண்ணாதன்னு பார்க்கவே இல்லையே. என் கண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஆயிருமா? அப்புறம் என் கண்ணோட ஆசை என்ன ஆகுறது? அதனாலதான் சொல்றேன் அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாதுடா. என் கண்ணை கண்டிப்பா உங்களை பாப்பான் பேசுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நீ ஃபீல் பண்ணாத சரியா? யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் எதுவும் ஆகாது சரியாடா? இப்படியா கண்ணா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்ப? பாரு நல்லாவே இல்ல தெரியுமா? நீ துரு துருன்னு என்ன மாதிரி இருக்கணும்டா. அதை விட்டுட்டு என் கண்ணா உட்காந்து போட்டோ எடுத்து வச்சுட்டு உட்காந்து அழுந்துட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லாவா இருக்கு கண்ணா? கிட்டா ஏதாவது ஆக போது நீயே ஏதாவது ஆக வச்சிருவேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்றவள கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேக்குறியா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நமக்கு பிடிச்சவங்களுக்கு எதுவும் ஆகாது. நம்ம எப்ப நம்புறோமோ அப்பதான் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நம்ம இங்க உட்காந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா ஏதாவது ஆகும். இதை நான் எங்க இருந்து தெரியுமா கத்துக்கிட்டேன்? சௌமியா அக்காவும் ஸ்னேகா அக்காவுக்கும் அந்த கம்பெனி போனாங்களா, அப்ப கூட எல்லாரும் என்ன சொன்னீங்க? அந்த கம்பெனில ஏதோ பிரச்சனை இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னீங்களா? எனக்கு என்ன பிரச்சனைலாம் தெரியாது. ஆனா அன்பனும் ஜீவா அண்ணனும் அந்த கம்பெனிக்கு நம்பி அமுச்சு விட்டாங்க பாத்தியா? அவங்களுக்கு எதுவும் ஆகாது நாங்க இருக்கிற வரைக்கும் நினைச்சாங்க பாத்தியா? அதனாலயே அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த நம்பிக்கை நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாதுடா. இதை நான் அவங்க 2 பேத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதே மாதிரிதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அடுத்தவங்க கிட்ட இருந்து எதை வேணாலும் கத்துக்கலாம், நல்லது எதை வேணாலும் கத்துக்கலாம். இந்த இதை ரீசெண்டா அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அதை நான் உனக்கு சொல்றேன், நீயும் ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீ நம்பு. கண்டிப்பா எதுவும் ஆகாது அவங்களுக்கு. ஆமா, நீ இங்க வந்த? குரு ஐஷு பிரியால வீட்டுக்கு வரல, அதான் கேக்குறேன். நீ வரத பார்த்து நானும் அங்க இருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வீட்டுக்கே வரல. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க இன்னும் வரல. என்னாச்சு? கால் ஏதாவது பண்ணாங்களா? இல்ல வழி தவறி எங்கேயாவது போயிட்டாங்களா? ஏதாவது கேட்டியா? இல்ல வேற எங்கேயாவது போயிருக்காங்களா? குரு எப்படி வழி தவறி போவான்? அவன்லாம் வழி தவறி போயிருக்க மாட்டான், எங்கேயாவது போயிருப்பாங்க. உனக்கு கால் பண்ணி சொன்னாங்களா? இல்ல, எனக்கெல்லாம் எதுவும் கால் பண்ணல. ஓ சரி, எங்கேயோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடு. சரி நான் கூட எங்கேயாவது போயிருப்பாங்களோ வழி தவறி அப்படின்னு நினைச்சேன். குரு வழி தவறி போவானா? அவன்லாம் வழி தவறி போக மாட்டான், அவனுக்கு தான் இந்த இடம் எல்லாமே தெரியுமே. ஆமா மறந்துட்டே பாடுறா. அவன் எப்படி வழி தவறி போவான்? அவன் கரெக்டா கூட்டிட்டு வந்துருவான். இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் கேட்டேன். இன்னும் ஒரு 1/2 hourல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பிரியா ஐஷுலாம் புதுசுல, அவங்க எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருப்பாங்க, அதனால கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா, அவங்க வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லு சரியா? வந்தா கால் பண்ணி சொல்றேன். சரி இந்த கண்ணா இப்படி இருக்கிறது நல்லா இல்ல. அந்த போட்டோவை எடுத்து மாட்டி வச்சுட்டு கொஞ்சமாச்சு சிரிடா. இப்படி இருக்கிறது நல்லாவே இல்ல தெரியுமா? போட்டோ வச்சுட்டு உட்காந்து அழுந்துகிட்டு இருக்க நல்லாவா இருக்கு? எடுத்து மாட்டிட்டு வேலையை பாரு. கண்டிப்பா அதை சித்தி சொல்லிருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்றேன், அதை வச்சுட்டு வேலையை பாரு. உட்காந்து அழுந்துகிட்டே இருப்பான், நல்லாவே இல்ல. நமக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகாதுடா. உனக்கு அவங்களுக்கு எதுவும் ஆகாது நம்பிக்கை இருக்குல்ல? அது இருக்கு. அப்புறம் என்னடா விட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருடா. உனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் அந்த நம்பிக்கையே அவங்கள காப்பாத்தும் சரியா? அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருக்காது. இந்த கண்ணாவுக்கு இந்த ஃபேஸ் நல்லாவே இல்ல சுத்தமா. நீ கஷ்டப்படுற எனக்கு தெரியுது, இருந்தாலும் என்ன பண்றது? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். உனக்கே தெரியும், நான் டைரக்டா சொல்லிடுவேன் எல்லாத்துக்கிட்டையும். ஆனாலும் உனக்கு இந்த வாய் குறையல. அது எப்படா குறையும்? அவங்க நல்லா இருக்காங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கல, கண்டிப்பா எதுவும் ஆகாது சரியா? சரிடி. சரிடின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, கொஞ்சமாச்சும் அதை எடுத்து மாட்டு. கையில எடுத்து வச்சுட்டு உட்காந்து அழுந்துட்டு இருப்பான், என்னமோ அதுல ஃபேஸ் இருக்க மாதிரி. அதை விட்டுட்டு உட்காந்து அழுந்துகிட்டு இருப்பான். எதுவும் ஆகுது நம்பிக்கையா சுத்துறத விட்டுட்டு உட்காந்து அழுகலாமா? அப்போ
உங்க கூட எப்போதும் சித்தி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கூட உங்க ஃபேமிலி இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க எதுவும் ஆக விட மாட்டாங்க உங்களுக்கு. அதனால தயவு செஞ்சு போட்டோ எடுத்து வச்சுட்டு உட்கார. நல்லாவே இல்ல இந்த ஃபேஸ். எப்போதும் உன் கூட நான் இருக்கேன் கண்ணா. உன் கூட எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருப்பேன் கண்ணா. ஓகேவா? எதுவா இருந்தாலும் இந்த அஞ்சலியை கூப்பிடு, சட்டுன்னு ஓடி வந்துடுறேன். ஓகே? ஓகே அஞ்சலி. சரிடா, வரேன். போயிட்டு வா. ஏதோ தெரியல, உன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. இருக்கல, அப்ப என்கிட்டயே பேசு. எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும். ஓகேவா? சரி அஞ்சலி. ஒரு சிப்பியில் முத்தை போல் என்னை மூடிக்கொள்வாயா, உன் அழகில் தொலைந்தவனை நீ தேடி தருவாயா, உன் கனவில் நனைகின்றேன் நீ குடைகள் தருவாயா, நான் கொஞ்சம் தூங்குகிறேன் நீ தலையணையாவாயா, நீ காதல் ஓவியனா. கிட்ட போய் எப்படி டாக்டர் சொல்றது? நர்ஸ் நீங்க போய் சொல்லுங்க. போங்க நர்ஸ். டாக்டர் நான் எப்படி டாக்டர் சொல்றது? நீங்க போய் சொல்லுங்க டாக்டர். அவங்க கிட்ட நான் எப்படி போய் சொல்றது? அதுவும் துரு பிடிச்ச கத்தி டாக்டர். நான் போய் சொல்ல, நீங்க போங்க டாக்டர். ஏன் மயங்கிட்டாங்கன்னு தெரியும் டாக்டர். நீங்க போய் சொல்லுங்க. போங்க டாக்டர். ஐயோ நானா? என்னால முடியாதுப்பா. அது சொல்லி உடையறத பாக்குற அளவுக்குள்ள எனக்கு சத்து இல்ல. டாக்டர் எப்போதும் நீங்க தானே டாக்டர் போய் சொல்லுவீங்க. தைரியமா போங்க டாக்டர். பட் நான் தான் போய் சொல்லுவேன். இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாச்சு. நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க கிட்ட எப்படி போய் சொல்றதுன்னு தெரியல. ஏற்கனவே உடஞ்சிருக்காங்க. இதுல சிம்ரன் கிட்ட போய் பேசினா அவ தாங்க மாட்டா. இந்த பிரச்சனையில இருந்தா இன்னும் முழுசா வெளியில வரல. இதுல இன்னொரு பிரச்சனைனா அவ தாங்க மாட்டா. அப்ப என்ன டாக்டர் பண்ண போறோம் நம்ம? எனக்கு தெரியல. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சொல்லாம எந்த ஸ்டெப்பையும் எங்கேயும் எடுத்து வைக்க முடியாது நம்மனால. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். டாக்டர் நீங்க தானே போய் தைரியமா எதுவா இருந்தாலும் சொல்லுவீங்க. பலவால போய் சொல்லுங்க டாக்டர். தைரியம் கொடுத்து நீங்க தானே போய் சொல்லுவீங்க டாக்டர். போங்க டாக்டர். நீங்களே இப்படி சொன்ன எப்படி டாக்டர்? போங்க டாக்டர். என்னால முடியாது. எப்படி போய் அவங்க கிட்ட சொல்றது? அதுவும் இந்த மாதிரி விஷயங்களை நான் எப்படி போய் சொல்லுவேன்? டாக்டர் தைரியமா போய் சொல்லுங்க டாக்டர். உண்மையை சொல்லணும்னா என்னால போய் சொல்ல கூட முடியாது அவங்க கிட்ட. சிம்ரன் என்னோட ஃப்ரெண்ட். அவகிட்ட போய் இப்படி சொன்ன அவ ஏத்துப்பாளான்னு கூட தெரியல. அவ உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவா. உடஞ்சு அழுந்துட்டால என்னால பார்க்க முடியாது. ஏற்கனவே கௌசி உடஞ்சு அழுந்ததே என்னால தாங்க முடியல. இதுல இன்னொரு பிரச்சனைனா என்னால முடியாது. டாக்டர் நீங்களே இப்படியா டாக்டர்? என்ன டாக்டர் ஆச்சு? நீங்க தானே டாக்டர் சொல்லுவீங்க என்ன நடந்தாலும் உடஞ்சிடக்கூடாதுன்னு. போங்க டாக்டர். எல்லா விஷயத்தையும் எல்லாத்திட்டையும் நான் தான் போய் சொல்லுவேன். பட் இந்த விஷயத்த இவங்க கிட்ட எப்படி போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் அன்பு சௌமியாவெல்லாம் நிறையவே பார்த்திருக்கேன். அவங்களுக்குள்ள எவ்வளவு காதல் இருக்கு நிறைய பார்த்திருக்கேன். இதை போய் சொன்னா அவங்க தாங்குவாங்களான்னு கூட தெரியல. டாக்டர் அந்த ஸ்னேகா பேஷண்ட் என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு ஸ்டிச் மட்டும் போடணுமா? அவங்களுக்கும் அதே மாதிரி கத்தியில தான் குத்திருக்காங்க. சீரியஸா தான் இருக்காங்க. ஸ்டிச்சஸ் போட்டா நல்லாயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிளட் அவங்களுக்கு விட்டுருக்கு. இவங்களோட விஷயத்துல அப்படி கிடையாது. எந்த ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபேமிலி கிட்ட கேட்கணும். கேட்காம எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு இவங்களுக்குள்ள. டாக்டர் எப்படி டாக்டர் போய் சொல்றது? இதெல்லாம் சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா அவங்க ஃபேமிலி? அதுலயும் இவங்க அண்ணா ஜீவன் அவ்வளோ அழுகிறாரு டாக்டர். முதல்ல அவங்க வைஃபை நினைச்சு அழுந்தாரு. அதுக்கப்புறம் சௌமியா தான் டாக்டர் அழுகிறாரு. அவருக்காக தான் இவங்க குத்து வாங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் டாக்டர். பட் இதை போய் சொன்னா அவங்க எப்படி டாக்டர் ஏத்துப்பாங்க? என்னன்னு எனக்கே தெரியல. பட் சொல்லிதான் ஆகணும். சொல்லாமலாம் எந்த இதுவும் எடுக்க முடியாது நம்மளால. சொல்லி அவங்க கிட்ட சைன் வாங்கிதான் ஆகணும். வெளியில பார்த்தால அவங்க எப்படி அழுகுறாங்கன்னு. இதுக்கே எப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைன்னு சொன்னா அவங்க எப்படி தாங்கிப்பாங்க? கண்டிப்பா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன டாக்டர் பண்ண போறோம்? இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒன் டே முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் பண்றது எவ்வளவு சீரியஸ்ன்னு தெரியும் நமக்கு. எதுக்கோ இன்னொரு டாக்டருக்கு நான் சொல்லி வைக்கிறேன். கண்டிப்பா வருவாங்க. டாக்டர் கௌசி மேம் அவ வருவாளான்னு எனக்கு தெரியாது. இந்த நிலைமையில அவங்க வரவும் கூடாது. அது பேஷண்ட்டுக்கு தான் ப்ராப்ளம். டாக்டர் அவங்களும் நீங்களும் சேர்ந்து தானே டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவீங்க? அதை விட்டு அவ வெளியிலேயே வரல. அந்த மைண்டை வச்சு ஆப்ரேஷன் பண்ணானா கண்டிப்பா அது பேஷண்ட் உயிருக்கு தான் ஆபத்து. அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பல்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சிஜன் அப்பப்போ கொடுத்துட்டு இருங்க. ஓகேவா? பிளட் ஏத்திட்டே இருங்க. பிளட் ரொம்ப லீக் ஆக கூடாது. ஓகே டாக்டர். இப்போதைக்கு பிளட் வரதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். பட் ஒன் டே கழிச்சு தான் உங்க கண்ணையும் முடிப்பாங்க. ஒன் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும். ரொம்ப சீரியஸ்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகும். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா டாக்டர் அது இவங்க மனசு கஷ்டப்படுமே டாக்டர். ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால முடிந்ததை உங்களுக்கு கொடுப்போம். ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கட்டும். நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். என்ன ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஐசியூ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. இன்னைக்கு ஒரு நாள் இவங்க பாடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாகணும். அதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வேற டாக்டருக்கு சொல்லி வைக்கிறேன். கண்டிப்பா வருவாங்க. டாக்டருக்கு எங்க டாக்டர் போவீங்க? பழைய ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருக்கேன். அங்க கேட்கிற கண்டிப்பா ஏதாவது ஒரு டாக்டர் கண்டிப்பா வருவாங்க. நமக்கு 2 டாக்டர் கண்டிப்பா வேணும். ஒன்னு ஸ்னேகாவை பாத்துக்கிற டாக்டர், ஒன்னு சௌமியாவை பாத்துக்கிற டாக்டர். சௌமியாவை நான் பாத்துப்பேன். ஸ்னேகாவை கண்டிப்பா பாத்துக்கிற ஒரு டாக்டர் வேணும். சௌமியாக்கு என் கூட இன்னொரு டாக்டர் கண்டிப்பா வேணும்.
அப்பதான் என்னால ஆப்ரேஷன் பண்ண முடியும். அவங்களுக்கும் எனக்கு ஹெல்ப் செய்வாங்க. கண்டிப்பா வருவாங்க. ஏதாவது டாக்டர் நான் அரேஞ்ச் பண்றேன். நீங்க இவங்களை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. பிளட் ப்ளீடிங் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, நம்ம பாத்துக்கணும். பிபி செக் பண்ணிட்டே இருங்க. அவங்க கண்ணை முடிக்கிறாங்களான்னு பாத்துட்டே இருங்க. பக்கத்துல நர்ஸ் நீங்க எப்போதும் இருங்க. நான் எழுதி கொடுத்துருக்க இன்ஜெக்ஷன்லாம் கரெக்ட் டைமுக்கு கரெக்டா போட்டுருங்க. காயத்ரி இவங்க எங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க. இவங்க கூட நீங்க தான் இருந்து பத்திரமா பாத்துக்கணும். நீங்க எங்கேயும் போக வேணாம். எந்த நர்ஸையும் நீங்க உள்ளார விட வேணாம். ஓகேவா காயத்ரி? எனக்கு உங்க மேல மட்டும் தான் நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்துக்கோங்க. டாக்டர் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். அண்ட் இன்னொன்னு, ஸ்னேகாவும் இந்த ரூம்ல தான் போட போறோம். அவங்களையும் சேர்த்து பாத்துக்கோங்க. ஏன்னா நர்ஸ் மார்னிங் வருவாங்க, ஈவினிங் போயிருவாங்க. நீங்க மட்டும் தான் என் கூட இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும். சோ அவங்க 2 பேத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க. ஓகேவா? ஏதாவது ரெஸ்ட் வேணும்னா நீங்க இங்கே சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர். நான் அவங்க 2 பேத்தையும் பத்திரமா பாத்துக்கிறேன் டாக்டர். ஆனா யாரும் இங்க வந்து கத்தக்கூடாது, கதறக்கூடாது. ஓகேவா? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். எப்போதும் உங்க கையில போன் வச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒன்னா டக்குன்னு கால் பண்ணிருங்க. ஏன்னா நான் போய் இன்னும் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும். அதனால தான் உங்களை நம்பி விட்டுட்டு போறேன். டாக்டர் ஓகே, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அவங்க கிட்ட இப்ப போய் சொல்லணுமே டாக்டர். நான் சொல்ல ட்ரை பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க போய் சொல்லிடாதீங்க. ஓகே டாக்டர், நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதை நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். சொல்லிடுறேன் நான். ஓகே டாக்டர். உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை சும்மாலாம் இல்ல, அது கொஞ்சம் சீரியஸ் தான். அதனாலதான் உங்களை இருந்து பக்கத்துலயே இருந்து பாத்துக்க சொல்றேன். புரியுது டாக்டர், நான் பாத்துக்கிறேன். நான் பார்த்தா உங்ககிட்ட என்ன ஏதுன்னு நான் சொல்லிக்கிறேன். இதை நம்ம சொல்லிதானே ஆகும். சொல்லாம விடக்கூடாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு தான் வரும். சோ நான் போய் சொல்லிடுறேன். இவங்க மாசமா இருக்காங்க, நான் போய் சொல்லிடுறேன். சின்ன சின்ன மலர் குவியலை போல் எனக்குள் மலர்ந்தாய். என்ன என்ன உயிர் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய். உன்னை பெறும் அன்னை வலியல்ல ஓர் வரமே. என் மார்பிலே கோடு கட்டி நீ உறங்கிடும் நாள் சின்ன சின்ன மலர். டாக்டர் அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ உண்மையை சொல்லிதானே ஆகணும். நம்ம பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இந்த சீரியஸான விஷயத்துல இவங்க மாசமா இருக்காங்கன்னு எப்படி டாக்டர் சொல்றது? அவங்களுக்கு முதல்ல தெரியுதா, நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். டாக்டர் தெரிஞ்சிருந்தா ஏன் மயக்க போட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்களே டாக்டர். ஏதோ ஒரு பதட்டத்துல சொல்லாம இருந்திருக்கலாம்ல. நான் பாத்துக்கிறேன் காயத்ரி. நீங்க இவங்க 2 பேத்தையும் பத்திரமா பாத்துக்கோ. ப்ளீடிங் ஏதாவது ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். சந்தோஷமான விஷயத்தை எவ்வளவு சோகமான இடத்துல சொல்ல போறோம் டாக்டர். எப்போதும் சந்தோஷமான விஷயத்தை சந்தோஷமா சொல்லுவோம். இப்ப பாருங்க டாக்டர், இவங்க அம்மாவாயிட்டாங்க. அது இவங்களுக்கு கூட தெரியுமான்னு கூட தெரியல டாக்டர். ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூட முடியாதுல்ல டாக்டர். அந்த குழந்தை நல்லபடியா வருமா வராதான்னு கூட தெரியாதுல்ல டாக்டர். ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா 2 உயிரையும் காப்பாத்த நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த இதுல கண்டிப்பா நம்மளால முடியாது டாக்டர். முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நம்ம நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓகே டாக்டர். பட் இந்த சந்தோஷமான விஷயத்தை இவங்களால கேட்க முடியல டாக்டர். கண் முழிக்கும் போது கண்டிப்பா அந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவோம். ஒரு தாயாகிறதுல வரும் டாக்டர். அது இவங்களுக்கு நடந்துருச்சு. ஆனா அது நிலைக்குமான்னு தான் தெரியல டாக்டர். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு டாக்டர். கண் முழிக்கும் போது 2 பேரும் நல்லா இருக்கணும் டாக்டர். அது போதும் டாக்டர். பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. அப்போயே அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். நீங்க மாசமா இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கு. ஆனா நீங்க கண் முழிக்கும் போது அது இருக்குமா இருக்காதான்னு கூட எங்களுக்கு தெரியல. உங்களுக்காக உங்க குழந்தைக்காக நான் வேண்டிக்கிறேன். ஆனா உங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ அழுகிறாரு வெளியில உட்காந்துட்டு. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. இதுல குழந்தைக்குன்னு ஒண்ணுன்னா ஒரு நாள் தாங்க முடியாதுல. இவ்வளவு கஷ்டத்தை அந்த கடவுள் உங்க லைஃப்ல கொடுத்துட்டார்ல. நானும் நீங்க கண்ணு முழிக்கும் போது சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க அதை கேட்பீங்க. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இருக்கணும். எதுவும் ஆகக்கூடாது. ஓகேவா? நீங்க தான் உங்க குழந்தை எதுவும் ஆகக்கூடாது. நீங்க தான் வேண்டிக்கணும். உங்களுக்கு கேட்குமான்லாம் எனக்கு தெரியல. ஆனா நீங்க வேண்டிக்கோங்க. உங்க குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க மாசமா இருக்கீங்கன்னு தெரிய போகுது. அவர் எப்படி ஏத்துக்க போறாருன்னு எனக்கு தெரியல. அதுதான் ரியல். அவர் ஏத்துக்கணும். ஏதோ ஒண்ணு 2 பேரும் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். ஆனா இந்த சுச்சுவேஷன்ல உங்க ஹஸ்பண்ட் எப்படி ஏத்துக்க போறாருன்னு தான் தெரியல. ஆனா உங்களை பார்க்கும் போது அவ்வளோ அழகான ஜோடி மாதிரி தெரியுது. எத்தனையோ பேஷண்ட்டை பார்த்திருக்கோம். ஆனா உங்களை மாதிரி பார்த்ததில்ல. உங்களுக்காக உங்க குடும்பமே அழுகுது. உங்களுக்காக உங்க அண்ணன், உங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே அழுகுறாங்க. அண்ட் இன்னொன்னு, ஸ்னேகாக்காகவே அவங்க ஹஸ்பண்ட் வெளியில உட்காந்து அவ்வளோ அழுகுறாரு. அவங்க கண்டிப்பா எந்திரிச்சு வந்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த நல்ல செய்தியை சொல்ல நீங்களும் உங்க குழந்தையும் வேணும்ல. கண்டிப்பா நல்லபடியா வந்து உங்க ஃபேமிலிக்கு நீங்க சொல்லுங்க. உங்க ஃபேமிலி உங்களுக்காக தானே அழுகுறாங்க. இந்த நல்ல விஷயத்த நீங்க சொல்லணும். எந்திரிச்சு வாங்க, வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க. நீங்க நாங்க சொல்லிடுவோம். ஆனா நீங்க உங்க வாயால சொல்லணும்ல. நீங்க எந்திரிச்சு வந்து சொல்லணும். நீங்க சொன்னதானே உங்க ஹஸ்பண்டுக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லா பொண்ணுக்கும் தான் அம்மாவாயிட்டேன்னு தான் புருஷன்கிட்ட தான் சொல்லணும்னு தானே ஆசை இருக்கும். அதேதான் உங்க லைஃப்லயும் நீங்க சொல்லணும்னு தானே ஆசை இருந்திருக்கும். இருக்கும். கண்டிப்பா எந்திரிச்சு வந்து சொல்லுவீங்க.
இருப்பீங்க. அதை பார்க்கறதுக்கு நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன். உங்களுக்கு எதுவும் ஆகாது. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லபடியா நாளைக்கு நல்லா இருக்கணும். நீங்களும் உங்க குழந்தையும். ஒரு டைம் உங்ககிட்ட சொல்லியட்டுமா? நீங்க மாசமா இருக்கீங்க. நீங்க அம்மாவாயிட்டீங்க. அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு அன்பே உன் கைகள் என்னை தீண்டுமா மிதந்தேன் காற்றில் காற்றாக நடந்தேன் இரவில் நிழலாக கண்ணே உன் கண்கள் என்னை காணுமா